ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? உங்க தங்கச்சி கிட்ட நான் போய் சொல்லிருக்கேன். ஏன்னா அவ உங்கள மாதிரி கல் நெஞ்சக்காரி இல்ல. அவங்க அம்மாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவ தவிச்சிட்டு இருக்கா. நீங்க இந்த மனுஷிய அடிச்சு கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா பூங்கொடி அவங்க அம்மாவை பார்க்க முடியலன்னு செத்து போயிடலாம் போல இருக்குன்னு சொல்றா. அம்மாவை நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க, அவ எங்க வச்சு பாக்குறான்னு புரியுதா? இப்ப கூட அவகிட்ட போய் தான் சொல்லிருக்கேன். ஏன் தெரியுமா? அவ நிம்மதியா தூங்கட்டோன்றதுக்காக சொல்லிருக்கேன். ஆனா அவ தூங்குவான்னு நினைக்கிறீங்க? உங்க அம்மாவை நேர்ல பாக்குற வரைக்கும் அவ தூங்கவே மாட்டா. இதுதான் ஆம்பளை பிள்ளைய பெத்ததுக்கும் பொம்பளை பிள்ளைய பெத்ததுக்கும் வித்தியாசம். இத போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. என்னம்மா? ஏய் என்னடி சரணு மேல போயிட்ட? எனக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்குக்கா. அதான் ஆட்டம் முடிஞ்சிருச்சுல, நீ தான் ஜெயிச்சிட்டிய. வா தூங்க போலாம். இரு எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல தூக்கம்லாம் வராதுக்கா. நட்ட நடு ராத்திரி ஆயிடுச்சு, இன்னும் உக்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தா என்னடி? எனக்கு தூக்கம் வருது. அக்கா எனக்கு இந்த ராத்திரி விடியவே கூடாதுன்னு ஆசையா இருக்குக்கா. என்னடி சொல்ற? முதல் தடவையா இந்த பூங்குடிய நான் ஜெயிச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த பூங்குடி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அப்பத்துல இருந்து எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கிற மாதிரி நடக்கும். அப்புறம் கடைசி நிமிஷத்துல அவ ஜெயிச்சுட்டு போயிருவா. இப்பதான் முறையா நான் நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பலமா இருக்கும். வலி தாங்க முடியாம அந்த பூங்கொடி கதறி கதறி அழுவா. அத பார்த்து நான் அப்படியே ரசிச்சு சந்தோஷப்படுவேன். வேணும்னே தானே நான் அவளை அவங்க அம்மாவை பார்க்க விடாம பண்ணேன். வேணும்னே தான் சரவணனை ராத்திரி இங்க இருக்க வேணாம், தோட்டத்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். அப்ப அந்த சரவண பைய பழைய மாதிரி எல்லாம் நீ சொன்னதை கேட்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லு. அக்கா இனிமே நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும். சரவணம் பைக்கிட்ட பூங்கொடி யாருங்கறத நல்லா அழகா புரிய வச்சுட்டேன். அவ ஒரு விளையாட்டு புத்திக்காரி, குடும்ப விஷயத்துல அவகிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் உடனே சரின்னு சொல்லிட்டான்க்கா. ஆமா இப்ப சரிம்பா. அவளை பார்த்த உடனே ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு போயிடுவான். இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காதுக்கா. அவனுக்கு நான் வேற மாதிரி சொல்லி புரிய வச்சிருக்கேன். மா நீ சொல்றதெல்லாம் நம்பலாமாமா? ஏய் அந்த பூங்கொடி இப்ப வந்தவ. நான் 20 வருஷமா அவனை தூக்கி வளர்த்திருக்கேன். நான் சொல்றத மட்டும்தான் இனிமே அவன் கேட்பான். கொஞ்ச நாள் மயக்கத்துல இருந்ததுனால நம்ம சொல்றது அவனுக்கு ஏறல. இப்பதான் நான் அந்த மயக்கத்தை தெளிய வச்சுட்டேன்ல. அப்ப நீ எது சொன்னாலும் அவன் செய்வானா? கண்டிப்பா. அப்ப நாம நினைச்ச மாதிரி பூங்குடிய வீட்டை விட்டு அனுப்பிடுவானா? அவன் கையாலேயே அவன் முடிய புடிச்சு தர நிறுத்தி இந்த வீட்டு வாசல்ல தள்ள போறனா இல்லையான்னு மட்டும் பாரு.
அது வந்து அது அது ஒன்றும் இல்லைம்மா, ராத்திரி டிவியில நாடகம் பார்த்தோமா, அதை பத்தி தான் மகேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அக்கா, இவளுக்கு போய் எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? ஏய், உன்னை பத்தி தாண்டி பேசிக்கிட்டு இருந்தோம். இது பாரு, சரவண நீ சொல்ற எதையுமே கேட்க மாட்டான். உன் ஆட்டம்லாம் இனிமே செல்லுபடி ஆகுது. போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆயிரு. சரவணனே உன்னை தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில தள்ளுவான். என்ன பாக்குற? இவ்வளவுதானா நீங்களா?